Hello viewers, welcome to Tamil Magic Masala. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்க. லாஸ்ட்டில் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஸ்பெஷலான தால்ச்சா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களிலேயே நெய்சோறு பிரியாணி எதுவாக இருந்தாலும் இந்த தால்ச்சா கட்டாயம் இடம்பெறும். நெய்சோறு பிரியாணியை வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு கொண்டு போகணுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுருவோம். நான் அளவு காமிக்கிறதுக்காக குக்கரில் போட்டு அலசி வச்சுருக்கேன். அரை கிலோ கறி எடுத்துக்கிறோம். இது நெஞ்செலும்பு முள் கொழுப்பு கலந்ததாக இருந்தால் போதும். அதையும் நல்லா அலசிட்டு பருப்போடு சேர்த்துக்கிறோம். ஒரு கப்பு தண்ணி கொடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து 3 விசில் வச்சுருவோம். அது வேகட்டும். இதற்கிடையே நாம் ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளியை ஒரு கோப்பையில் ஊற வச்சுட்டு தேவையான காய்களையும் ரெடி பண்ணிடுவோம். இந்த அளவு குழம்புக்கு வெங்காயம் தக்காளி தவிர காய்கறி எல்லாவற்றிலும் ஒன்றே போதுமானது. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மாங்காய் வாழைக்காய் கேரட்டு எல்லாவற்றையும் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை திறந்து பார்ப்போம். கறியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. அதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கறியை மட்டும் எடுத்து மீண்டும் குக்கர்லேயே போட்டுருவோம். இதோட மாங்காவை தவிர வெட்டி வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். சிறிது வெங்காயத்தை போட்டுட்டு சிறிது வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா கொடுத்துடலாம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி கொடுத்து 1.5 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை லைட்டாக விசிலை நம்ம தூக்கி விட்டுடலாம். ஏன்னா இந்த ஆவிக்குள்ளே அதிலே இருந்துச்சுன்னா காய்கறி ரொம்ப குழஞ்சிரும். அதனால் லைட்டாக நம்ம ஸ்பூனான விசிலை தூக்கி விட்டுட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்திருக்கு, கரைஞ்சிராமல் நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளியையும் நல்லா கரைச்சிட்டு அதோட நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் ரெண்டையும் காய்கறியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். திரும்ப நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் புதினா, நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கி விட்டுடலாம். பொதுவாக எல்லோரும் ஃபஸ்ட்டே தாளித்து காய்கறி எல்லாமே கொடுத்து மசாலா எல்லாம் கொடுத்து முடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளிப்பதற்கு ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. வாணலி நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இன்னும் கொஞ்சம் கூடவே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இதுக்கு எண்ணெயே நம்ம சேர்க்கலை. இப்போ தான் நம்ம இதுக்கு எண்ணெய் கொடுக்க போகிறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடானதும் நம்ம இதை எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு சிறிது கருவேப்பிலை போட்டு 2.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் சிறிது மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கொடுத்துக்கணும்.
கொடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளித்ததை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்குது. நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். அடுத்து நெய் சோறு செய்கிறது எப்படின்ட்டு பார்ப்போம். 2 கப்பு பாஸ்மதி அரிசியை 2 தடவை அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 4 ஸ்பூன் நெய் விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் போட்டு வதக்கி வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். லேசாக வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் கொடுக்கணும். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். தயிர் 2 ஸ்பூன் கொடுத்து நல்லா வதக்கிக்கணும். சிறு துண்டாக வெட்டி வச்சிருந்த கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய் அதில் போட்டு சேர்த்து கிளறிவிடுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கொடுக்கணும். 1 கிளாஸ் பால் சேர்த்துட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிளாஸ் பால் கொடுத்து 2 கிளாஸ் தண்ணி கொடுத்து அப்படியே மூடி தண்ணி கொதிக்க விட்டுருவோம். இப்போது நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். சில அரிசி வந்து தண்ணி கொஞ்சம் கூடவே இழுக்கும், சில அரிசி சட்டுண்டு வெந்துடும். நம்ம 1/2 கிளாஸ் கூட வேண்டாலும் கொடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரிசியை போட்டு மீடியமான ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொதித்ததும் 10 நிமிஷம் கொதித்ததும் நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது தம்மில் போட்டுடலாம். தம்மில் போடும்போது மேலே ஒரு பேப்பரோ இல்லை அலுமினியம் ஃபாயிலு இது மாதிரி ஏதாவது மேலே போட்டு அதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு மேலே வெயிட்டுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் வந்து தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி நம்ம வெயிட்டு போட்டுக்கலாம். அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்து நல்லா சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு நெய் கொடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. கேரட்டு எல்லாம் கொடுத்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பால் ஊற்றுறேன். நெய் சோறு நெய் சோறு தேங்காய் சொல்லலாம். நெய் தேங்காய் சொல்லு. நெய் தேங்காய் சொல்லு. 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப்பு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மாமா கேமரா மறைச்சிச்சு. 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில போட்டுக்கலாம். கலரி